ஒன்று எதிரணியினரை பாராட்டுவது. அது ஒரு ஒழுக்கம். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது எல்லா அணியினருக்கு அறிமுகம் செய்கிறோம். நடத்தி தருகிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜாய்ஸ் காசு சொந்தியாகிவிட்டது. டாஸ் ஒன் பை கிரீன் ஹவுஸ் அண்ட் டேக்கன் சர்வீஸ். கிரீன் ஹவுஸ் அணியினர் டாஸ் வின் பண்ணி serving Lamon. அருமையான ஸ்பை. முதலாவது வெற்றி புள்ளியை பெறுகிறார்கள் கிரீன் ஹவுஸ் அணியினர். ஒரு டீமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அடுத்த டீம் கிளாப் பண்ணணும். அருமையா பண்றாங்க. விளையாட்டில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் முக்கியமான ஒன்று எதிரணியினரை பாராட்டுவது. அது ஒரு ஒழுக்கம். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது எல்லா அணியினருக்கு அறிமுகம் செய்கிறோம். நடத்தி தருகிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜாய்ஸ் காசு சொந்தியாகிவிட்டது. டாஸ் ஒன் பை கிரீன் ஹவுஸ் அண்ட் டேக்கன் சர்வீஸ். கிரீன் ஹவுஸ் அணியினர் டாஸ் வின் பண்ணி சர்விங் லமான். கரவொலியை எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய ஆட்டத்தை அமைதியான முறையிலும் நாகரிகமான முறையிலும் கண்டுகளித்த மாணவர்கள் இன்றைய தினத்திலும் அதுபோலவே நிதானம் தவறாமல் மைதானத்தின் இடதுபுறத்தில் எல்லா ஹவுஸ் அணியினர் வீரர்கள் அறிமுகம். இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் அணியினருக்கு வீரர்கள் அறிமுகம் செய்யப்படுகிறார்கள். போட்டியின் நடுவராக ஜோதிபாஸ் சார் அவர்களும் அவர்களோடு இணைந்து ஜாய்ஸ் சார் அவர்களும் இந்த போட்டியை நடத்தவிருக்கிறார்கள். இப்போ டாஸ் போட போறோம். கேப்டன்ஸ் வாங்க. நேற்றைய விளையாட்டை நேற்று என்ன நடந்ததிலிருந்து இன்று ஒரு மாற்றம், இன்று என்ன நடக்கிறதிலிருந்து நாளை நமது முன்னேற்றத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். மாணவர்கள் இது ஒரு டாஸ்க் போட்டாச்சு. டாஸ் won by Yellow House and taken service. டாஸ் வென்ற Yellow House அணியினர் முதலாவதாக சர்வ் செய்கிறார்கள். ஜோதிபா சார் ஒரு நிமிஷமா, எல்லாரும் சர்வீஸ் போடணுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, லைனை மிதிச்சிடக்கூடாது. எல்லோ ஹவுஸ் சர்விங், லவ் ஆல். சர்விங் ஒன் லவ். போடு போடு போடு. அருமையான ரிலே. இரு அணியினரும்
களைத்தவர்கள் அல்ல என்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது வெற்றி புள்ளியை பெற்றிருக்கிறார்கள் கிரீன் ஹவுஸ் அணியினர்.